Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு வீடியோலயும் நம்ம ஒரு லாங் சென்டென்சஸ் குவிஸ் தான் பார்க்க போறோம். 5 லாங் சென்டென்சஸ் வரப்போது. அது ஃபர்ஸ்ட் நீங்க ட்ரை பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் அதோட ஆன்சர்ஸையும் எக்ஸ்பிளனேஷனையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆல்ரைட், எல்லா கொஸ்டின்ஸையும் ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருந்ததுன்னா, இந்த தேர்வில் தவறான பதில்களுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருப்பதால் எந்தெந்த வினாக்களுக்கு பதில் அளிக்கிறீர்கள் என்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதாவது இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால எந்த கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்றதுல கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருக்கணும். கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 விதமாகவும் நம்ம சென்டென்சஸ் பார்ப்போம். முதல்ல நீங்கள் கவனமாக இருக்கணும், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யூ ஷுட் பி கேர்ஃபுல், நீங்கள் கவனமாக இருக்கணும். எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோன்னா, எந்த கேள்வியை அட்டன் பண்ணுறீங்கன்றதில் கவனமாக இருக்கணும். ஓகே, எந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கிறீர்கள் என்று நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். யூ ஷுட் பி கேர்ஃபுல் விச் questions யூ attempt in this exam. எந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் அளிக்கிறீர்கள் என்று நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல் விச் questions யூ attempt in this exam. ஓகே, ஏன்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த எக்ஸாமில் தவறான கேள்விகளுக்கு நெகட்டிவ் மதிப்பெண்கள் இருப்பதால். சின்ஸ் இட் ஹேஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ். Okay, you should be careful which questions you attempt in this exam because or since it has negative marks for wrong answers. Okay, இங்க since, as, because எது வேணா யூஸ் பண்ணலாம். and in the since clause அப்படியே நம்ம சென்டென்ஸோட பிகினிங்லேயும் சொல்லலாம். Since this exam has negative marks for wrong answers, you should be careful which questions you attempt in this exam. Okay, இப்படியும் சொல்லலாம். ஆல்ரைட், ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்னென்ன கிளாஸஸ் இருக்குன்னு பாருங்கள். யூ ஷுட் பி கேர்ஃபுல் அப்படின்றது மெயின் கிளாஸ். அண்ட் எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஒரு நவுன் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். விச் questions யூ attempt in this exam. ஓகே, அண்ட் ஃபாலோட் பை அ சென்ஸ் கிளாஸ், ஒரு adverb கிளாஸ். எதனால் நீங்கள் கவனமாக இருக்கணும்? ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிறதுனால. திஸ் ஹேஸ் நெகட்டிவ் மார்க்ஸ் ஃபார் ராங் ஆன்சர்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சிமிலர் எக்ஸாம்பிள் தான் நெக்ஸ்ட் ஒன்றும். என்ன கொஸ்டின் இருந்ததுன்னா, இங்கே இருக்கிற மக்கள் ஃப்ரெண்ட்லியாக பழக மாட்டாங்கன்றதுனால நீங்கள் யார்கிட்ட உதவி கேட்குறீங்கன்றதுல கவனமாக இருக்கணும். ஸோ இதுலேயும் கவனமாக இருக்கணும்னு தான் சொல்லியிருக்கோம். யூ ஷுட் பி கேர்ஃபுல். எதில் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கோன்னா, யார்கிட்ட உதவி கேட்குறீங்க அப்படின்றதுல கவனமாக இருக்கணும். யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஹூ யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஹூ யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஹூ யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் எழுதலாம். ஓகே, ஏன் அப்படின்னு சொல்லி ரீசன் சொல்லியிருக்கோம். பிகாஸ் பீப்புள் ஹியர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி. இங்கே இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்லியாக இல்லை. பீப்புள் ஹியர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி, நல்லா பழக மாட்டாங்க அப்படின்றதுனாலன்னு சொல்லியிருக்கோம். பிகாஸ் பீப்புள் ஹியர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி. ஸோ நான் போன எக்ஸாம்பிளில் சொன்ன மாதிரி சின்ஸ், பிகாஸ், ஆஸ் இது எல்லாமே ஒரே மீனிங் தான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூ ஷுட் பி கேர்ஃபுல் ஹூ யூ ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் பிகாஸ் பீப்புள் ஹியர் ஆர் நாட் ஃப்ரெண்ட்லி. சேம் பேட்டர்ன் ஆஃப் கிளாஸஸ் தான் இதுலேயும் வந்திருக்கு. ஆல்ரைட், த நெக்ஸ்ட் ஒன். இன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டிய எஸ்ஏவை யாரும் முடிக்காததுனால டீச்சர் அவங்கள வெளியே அனுப்புனாங்க. இதுவும் போன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே சிமிலர் பேட்டர்ன் தான் பாருங்கள். இதில் நான் சின்ஸ் கிளாஸை ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், ஃபர்ஸ்ட்டும் எழுதலாம், இது சென்டென்ஸோட கடைசிலையும் எழுதலாம். ஸோ யாரும் முடிக்காததுனால. சின்ஸ் நோ ஒன் கம்ப்ளீட்டட் தி எஸ்ஏ. கட்டுரையை யாரும் முடிக்காததுனால. சின்ஸ் நோ ஒன் கம்ப்ளீட்டட் தி எஸ்ஏ. நோ ஒன் சொல்லலாம், இல்லை நோ படியும் யூஸ் பண்ணலாம். எஸ்ஏவை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். என்ன எஸ்ஏ? இன்றைக்கி சப்மிட் பண்ண வேண்டிய எஸ்ஏ. ரைட், எஸ்ஏ தட் ஹேட் டு பி சப்மிட்டட் டுடே. ஓகே, இன்றைக்கி பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் பாஸ்டில் சொல்கிறோம். அதனால தட் ஹேட் டு பி சப்மிட்டட் டுடே. சின்ஸ் நோ ஒன் கம்ப்ளீட்டட் தி எஸ்ஏ தட் ஹேட் டு பி சப்மிட்டட் டுடே, என்ன பண்ணாங்க? த டீச்சர் சென்ட் தெம் அவுட். வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. கரெக்டாக? ஸோ இதில் மெயின் கிளாஸ் வந்து த டீச்சர் சென்ட் தெம் அவுட்.
எதனால அப்படின்னு சொல்லி ஒரு ரீசனை சின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு க்ளாஸில் சொல்லியிருக்கோம். சின்ஸ் நோ ஒன் கம்ப்ளீட்டட் தி எஸ்ஏ. ஸோ அதில் இருக்கிற எஸ்ஏன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. தட் had to be submitted today அப்படின்னு. ஓகே, ஆல்ரைட். த நெக்ஸ்ட் ஒன், அவர் பணக்காரர் தான், ஆனால் நேற்று நீங்கள் மீட் பண்ண அவரோட ஃப்ரெண்டை போல பணக்காரர் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். அவர் பணக்காரர்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் ரிச். ஆனால் he is rich, but அவர் ஃப்ரெண்டு போல பணக்காரர் இல்லை. not as rich as his friend. Okay, he is rich, but not as rich as his friend. அவர் ஃப்ரெண்டு மாதிரி, ஃப்ரெண்டு அளவுக்கு அவர் பணக்காரர் இல்லைன்னு சொல்கிறோம். அதனால as rich as இல்லைன்றதுனால not as rich as his friend. ஓகே, ஸோ ஃப்ரெண்டை டிஸ்கிரைப் பண்ணி இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். நேற்று நீங்கள் சந்தித்த அவர் நண்பர். கரெக்டாக? his friend whom you met yesterday. He is rich, but not as rich as his friend whom you met yesterday. இங்கே whomக்கு பதிலாக whoவும் யூஸ் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இங்கே he is richன்றது மெயின் கிளாஸ். மெயின் கிளாஸ் சொன்னதுக்கப்புறம் அந்த மெயின் கிளாஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இவர் பணக்காரர், ஆனால் இந்த அளவுக்கு பணக்காரர் இல்லை அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணுறதுக்கு as இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். as adjective as riches. இல்லைன்னு சொல்கிறதுனால not as riches இதை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ண போகிறோம். பட் not as riches is friend சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கோன்னா ஃப்ரெண்டை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause சொல்லியிருக்கோம். whom you met yesterday. ஓகே, அண்ட் லாஸ்ட் எக்ஸாம்பிளும் இதே பேட்டர்னில் தான் இருந்தது. அதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த லெசன் கஷ்டமானது, ஆனால் நேற்று டீச் பண்ண லெசன் மாதிரி கஷ்டமானது இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நேற்று டீச் பண்ண லெசன் அளவுக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கி லெசன் ஈஸி தான் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணுறதுனாவே நம்ம இந்த adjective as என்ன மாதிரி விஷயத்த சொல்கிறோம்? கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ as tough as இல்லை as difficult as அந்த மாதிரி போட்டு கம்பேர் பண்ண போகிறோம். இந்த லெசன் கஷ்டமானது. this lesson is tough, but not as tough as the lesson that I thought yesterday. ஸோ that யூஸ் பண்ணியும் சொல்லலாம், இல்லை the lesson I thought yesterday அப்படின்னும் சொல்லலாம். ஓகே, this lesson is tough, but not as tough as the lesson I taught yesterday. சரிங்களா? ஸோ நேற்று நான் நடத்தின லெசன் அளவுக்கு இன்றைக்கி லெசன் கஷ்டமானது இல்லை. சரிங்களா? கஷ்டமானது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பேர் பண்ணுறதுனால not as adjective as அப்படின்ற பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணலனாலும் நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? அண்ட் இதே மாதிரி நிறைய லெசன்ஸ் பார்க்க விரும்புகிறீங்கன்னா ப்ளீஸ் let me know in the comments. Thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next lesson. Till then, take care and bye.